பிளாக்மெயில் திரை விமர்சனம் த்ரில்லர் அனுபவம் எப்படி? மு மாறன் இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ் நடித்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக வெளிவந்துள்ள பிளாக்மெயில் படம் குறித்து இந்த விமர்சனத்தில் பார்ப்போம். மருந்தக குடோனில் வேலை பார்க்கும் ஜி.வி. பிரகாஷுக்கு மருந்தகம் ஒன்றில் பணியாற்றும் தேஜு அஸ்வினி மீது காதல். மருந்து கொண்டு செல்லும் மணியின் வாகனம் ஒரு நாள் திருட்டு போகிறது. அதற்குள் முக்கியமான பொருள் இருப்பதாக சொல்லும் உரிமையாளர் ரேகாவை கடத்தி வைத்துக் கொண்டு பொருளை கண்டுபிடித்து கொடுத்துவிட்டு அவரை மீட்குமாறு பிளாக்மெயில் செய்கிறார். இதற்கிடையே தொழிலதிபர் காந்தின் குழந்தை காணாமல் போகிறது. அவரிடம் ஒரு கும்பல் பணம் கேட்டு பிளாக்மெயில் செய்கிறது. காந்தின் மனைவியிடம் அவர் முன்னாள் காதலன் வேறு விதத்தில் பிளாக்மெயில் செய்கிறான். இந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் இருப்பது யார், எதற்காக இதை செய்கிறார்கள், குழந்தை மீட்கப்பட்டதா என்பதுதான் திரைக்கதை. தனது முந்தைய படங்களைப் போலவே இதையும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் மு மாறன். பதற்றத்தையும் படபடப்பையும் ஏற்படுத்துகிற த்ரில்லருக்கான அத்தனை அம்சங்களுடனும் விறுவிறுப்புடனும் வந்திருக்கிறது. இந்த படமும் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கதையின் மூடுக்கு பார்வையாளர்களை தயார்படுத்தி விடுகிறது திரைக்கதை. தனது காதலியை மீட்க வேறு வழியின்றி தவறு செய்ய துணியும் ஹீரோ, பணத்துக்காக முன்னாள் காதலியை மிரட்டும் வில்லன், குழந்தையை மீட்க கோடி ரூபாயை கொடுக்க தயாராகும் தொழிலதிபர், தொடர்ந்து ஒவ்வொருவரிடமாக மாட்டிக்கொண்டு முழிக்கும் குழந்தை என படத்தில் பரபரப்புக்கு பஞ்சமில்லை. இடைவெளிக்கு முந்தைய காட்சிகளில் சீட் நுணுக்கு இழுக்கும் தொடர் ட்விஸ்ட், லாஜிக் இல்லை என்றாலும் அடுத்தது என்ன என்று எதிர்பார்க்க வைத்து விடுகிறது. ஆனால் குழந்தைக்கு என்ன ஆச்சு என்கிற பதபதப்பை காட்சிகளில் இன்னும் அழுத்தமாக கடத்தி இருக்க வேண்டும். ஜி.வி. பிரகாஷ் தனது காதலியை காப்பாற்ற தவிக்கும் தவிப்பு, அதற்காக ஒரு குற்றத்தை செய்ய துணிவது என சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். தாய்மை அடைந்துவிட்ட காதலியாக தேஜு அஸ்வினி தனது கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்திருக்கிறார். தொழிலதிபராக வரும் காந்த் குழந்தையை காணாமல் தவிப்பதும் பிளாக்மெயில் செய்பவர்களை எதிர்கொள்ளும் இடத்திலும் கவனிக்க வைக்கிறார். முன்னாள் காதலியின் மிரட்டலில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் பிந்து மாதவி, போலீஸ் அதிகாரியாக வரும் சாஜி, நெகட்டிவ் கேரக்டரில் வரும் லிங்கா ஆகியோர் தங்கள் கதாபாத்திரங்களை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள். முத்துக்குமார், ரெடின் கிங்ஸ்லியின் காமெடி சில இடங்களில் ரசிக்க வைக்கிறது. சாம் சிஎஸ் பின்னணி இசையும் கோகுல் பினாயின் ஒளிப்பதிவு கதையும் த்ரில்லர் தளத்துக்கு இழுத்து செல்ல உதவுகிறது. சான் லோகேஷின் படத்தொகுப்பு கச்சிதமாக அமைந்துள்ளது. எமோஷனல் காட்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தால் இந்த பிளாக்மெயிலை இன்னும் ரசித்திருக்க முடியும்.